வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை செய்யலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் லவாரியா. இது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்வீட். அப்படியே நம்ம கொழுக்கட்டை தாங்க, பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா வேக விடலாம். பருப்பு நல்லா மசிய வேகணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. குக்கரில் போடாமல் கூட இந்த பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இறக்கி வைங்க. அடுத்ததாக வெல்லத்தை உருக்கிக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரையணும், அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். இதோ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்க. இதோட நம்ம உருக்கி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளறுங்க, அப்பப்போ கிளறுங்க. நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் கிளறுங்க. இதோ ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். அடுத்ததாக மாவுக்கு வருவோம். ஒரு 1.25 கப் அளவுக்கு மாவு நான் இங்கே எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு அங்கங்கே நிற்காமல் இருக்கும். நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற ஆரம்பிங்க. சப்பாத்தி மாவு மாதிரி வரணும், அது வரைக்கும் கிளறலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இறங்கினதும் கையிலே பிசைய ஆரம்பிங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிசைங்க. இதோ மாவு ரெடி. மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைனா பட்டர் பேப்பர், இல்லைனா இருக்கவே வாழை இலை, எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இடியாப்பமாக புளிய போகிறோம். ஸோ எந்த இடியாப்பம் மேக்கர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விதவிதமாக மார்க்கெட்டில் கிடைக்குது. இதோ நல்லா சாஃப்டான மாவு ரெடியாக இருக்குது. இதை அச்சில் போட்டு புளிய வேண்டியதுதான். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி புளிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சமாக பூரணம் வைக்கலாம். இப்போ இந்த ஷீட்டோட சைட்ஸை ஒன்றா கொண்டு வந்து அதை நல்லா ஜாயின் பண்ணுங்க. இதோ நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வெந்துடும். ஸோ 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு தாராளமாக டைம் கொடுக்கலாம். இதோ லவாரியா ரெடி. இதை வெளியே எடுத்துருங்க.
இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது செய்யுங்க. ஸோ நம்மளோட லாவாரியும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.